character, knowledge, confidence. SRK Higher Secondary School, KARIKALAMPAKKAM. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Take a friend to see the culture. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy. Good evening students. Today we are going to see the subject is Accountancy 11th standard. Okay. In last class என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்-கீப்பிங்கோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் புக் கீப்பிங், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் புக் கீப்பிங் அண்ட் புக் கீப்பிங் விசஸ் அக்கௌண்டிங். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் டுடே we are going to discuss about the accounting principles. Okay, there are 14 principles. Okay, let us see one by one. The first principle is business entity concept. Okay, பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னா என்னென்னா இதில் ரெண்டு என்டிட்டி வராங்க ஒரு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் என்டிட்டி இஸ் த பிஸ்னஸ் அண்ட் தி செகண்ட் என்டிட்டி இஸ் தி ஓனர். ஓகே, ஹூ ப்ரொவைட்ஸ் கேபிட்டல் டு தி பிஸ்னஸ், அவரை தான் வந்து ஓனர் சொல்கிறோம். ஸோ இதில் ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். This concept implies that a business unit is separate and distinct from the owner or owners, that is the person who supply capital to it. Okay, so business என்றது வேறு and ஓனர், இவங்க ரெண்டு பேரும் என்னது செப்பரேட் என்டிட்டி. ஓகே, ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லை. ஒரு ஓனர் அதில் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அந்த ஓனர் தனியாக செப்பரேட்டாக இருப்பாங்க அண்ட் பிஸ்னஸ் தனியாக இருக்கும். ஓகே, ஸோ ஓனர் யார் அப்படின்னா ஹூ சப்ளைஸ் கேபிட்டல் டு தி பிஸ்னஸ் இஸ் கால்ட் ஓனர். Based on this concept, accounts are prepared from the point of view of the business and not from the owner's point of view. So இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, நாட் ஆன் தி ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஓனரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த வித அக்கௌண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, hence the business is liable to the owner for the capital contributed by him or her. ஆனால் பிஸ்னஸ்க்கு என்ன இருக்குது, என்ன பொறுப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணார் இல்லையா கேபிட்டல், தட் இஸ் ஓனர். ஸோ அந்த ஓனருக்கு திருப்பி அந்த கேபிட்டலில் கொடுக்கணும். கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த லயபிள் யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு இருக்குது. ஓகே, according to this concept only business transactions are recorded in the books of accounts. பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பிரகாரம் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் என்னென்ன டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸில் இருக்க டிரான்சாக்ஷன் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஓனரோட டிரான்சாக்ஷன் எதையுமே வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. த பர்சனல் டிரான்சாக்ஷன் ஆஃப் தி ஓனர்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட். பார்த்தீங்கன்னா ஓனர்ஸோட பர்சனல் டிரான்சாக்ஷன் எதுவாக இருந்தாலும் அதை என்ன பண்ண மாட்டாங்க, இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண கேபிட்டல் அமௌண்ட், ஓகே, அந்த டிரான்சாக்ஷன் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட ட்ராயிங்ஸ், ஓகே, பர்சனலாக ஏதாவது ட்ராயிங்ஸ் எடுத்துருப்பார் இல்லையா, ஸோ இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன் மட்டும் என்ன பண்ணுவாங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே, but that transactions with the business such as capital contribute to the business சொன்னா இல்லையா, அவர் ஏதாவது கேபிட்டல் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அந்த அமௌண்ட் அண்ட் கேஷ் வித்ட்ரான், ஓகே, ஏதாவது ட்ராயிங்ஸ் எடுத்திருந்தாரு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே, it implies that the business itself owns assets and owes liabilities. பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பிரகாரம் பிஸ்னஸ் தான் என்ன பண்ணுது அசெட்டை வந்து ஓன் அசெட்டாக ட்ரீட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கொடுக்க வேண்டிய லைபிலிட்டிஸ் எல்லாமே இருந்தால் அது யார் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறா அப்படின்னா அந்த பிஸ்னஸ் தான் வந்து ஏற்றுக்கணும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். ஓகே, பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டில் ரெண்டு பேர் வராங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிஸ்னஸ் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஓனர். செகண்ட் பிரின்சிபல் இஸ் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ், இது வந்து மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். ஓகே, this concept implies that only those transactions which can be expressed in terms of money. ஓகே, இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிரான்சாக்ஷன் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னா மணியில் பேஸ் பண்ண
டிரான்சாக்ஷன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்ம இந்த கான்செப்டில் ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. திஸ் கான்செப்ட் இம்ப்ளைஸ் that only those transactions which can be expressed in terms of money, okay, are recorded in the accounts. Since money serves as the medium of exchange, transaction expressed in money are recorded and the ruling currency of a country is the measuring unit for accounting. ஸோ மணி எப்படி சர்வ் ஆகுது அப்படின்னா ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக சர்வ் ஆகுது. ஓகே, காமர்ஸில் பார்த்துருப்போம். மணி தான் என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட்டு பார்ட்டர் சிஸ்டம்க்கு அப்புறம் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மானிட்டரி டேர்ம்ஸ் கான்செப்ட்லேயும் மணியை தான் என்ன பண்ணுறாங்க, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கண்ட்ரியோட கரன்சியை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்க மெஷரிங் யூனிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு எதை பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கரன்சி ஆஃப் தி கண்ட்ரி. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. Next one, transaction which do not involve money will not be recorded in the books of accounts. ஸோ எந்த ஒரு டிரான்சாக்ஷனில் மணி இன்வால்வ் ஆகலையோ, ஓகே, மணி பேஸ் பண்ணி இல்லாத டிரான்சாக்ஷன் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த கான்செப்டில் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, will not be recorded in the books of accounts. For example, working condition in the workplace, strike by employees, efficiency of the management, etc. ஸோ மணி பேஸ் பண்ணாத எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் கண்டிஷன் இன் தி ஒர்க் பிளேஸ். ஓகே, ஒர்க் பிளேஸில் இருக்க அந்த ஒர்க்கிங் கண்டிஷன் அண்ட் ஸ்ட்ரைக் பை எம்ப்ளாயீஸ் ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் என்ன பண்ணாது, மணியை பேஸ் பண்ண டிரான்சாக்ஷன் வராது இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த மானிட்டரி கான்செப்டில் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. will not be recorded in the books as they cannot be expressed in terms of money. அதான் சொன்னோம் இல்லையா, மணியை பேஸ் பண்ணி இல்லாத டிரான்சாக்ஷனை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் ஆஸ் மணி சர்வ்ஸ் அஸ் ஏ காமன் மெஷர்ஸ் பை மீன் ஆஃப் விச் heterogeneous facts about the business are recorded. ஸோ எப்படி மானிட்டரி டேர்ம்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு திங்ஸ், அதாவது பொருளாக இருக்கலாம் இல்லை அசெட், அது எல்லாமே மானிட்டரி டேர்ம்ஸில் இருந்தால் மட்டுமே தான் ரெக்கார்ட் பண்ணணும். இன்கேஸ் அது கவுண்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ லெட் us see the example. If a business has 5 computers, 2 tables and 3 chairs, the assets cannot be added to give a useful information. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் 5 கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, 5 computers and 2 tables, 3 chairs. ஸோ இந்த மாதிரி சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா they cannot record. ஓகே, ஏன் அப்படின்னா இது வந்து கவுண்டபிள்ஸில் இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், அதை மானிட்டரி டேர்ம்ஸில் கன்வெர்ட் பண்ணால் மட்டுமே என்ன பண்ண முடியும், ரெக்கார்ட் பண்ண முடியும். unless they are expressed in monetary terms. That is 1 lakh for computers and 10,000 for tables and 1,500 for chairs. ஸோ இந்த மாதிரி மானிட்டரி டேர்ம்ஸில் இருந்தால் மட்டுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ எதனால் மானிட்டரி டேர்ம்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகே, and the third one is going concern concept. Okay, what is mean by going concern concept? ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்குது நான் ஸ்டாப்பாக. ஓகே, எந்த ஒரு தடையும் இல்லாமல் கோயிங்காக இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்ட் எதில் வருது, கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். The basic assumption is, it is the basic assumption that business is a going concern and will continue its operation for a foreseeable future. ஸோ எந்த ஒரு தடையும் இல்லாமல் என்ன ஆகுது, ரன் ஆகிட்டே இருக்கு இல்லையா ஒரு பிஸ்னஸ். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஓகே, கண்டினியூ ஆகுது இல்லையா அதோட ஆப்ரேஷன், பிஸ்னஸ் ஆப்ரேஷன் ரன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் சொல்கிறாங்க. கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் இன்ஃப்ளூயன்சஸ் அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் இன் ரிலேஷன் டு வேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், depreciation of the fixed assets, treatment of outstanding and prepaid expenses and accrued and unearned revenues. ஓகே, பார்த்தீங்கன்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்ஸில் என்னென்ன அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா தட் மீன்ஸ் எதெல்லாம் வந்து வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய சொத்து எவ்வளோ, பொறுப்பு கடன் எவ்வளோ இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து வேல்யூ பண்ணுறாங்க. அண்ட் டெப்ரிசியேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். ஸோ ஃபிக்ஸட் அசெட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், பர்டிகுலர் இயர் பை இயர் டெப்ரிசியேஷன் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த டெப்ரிசியேஷன் தேய்மானம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது நெக்ஸ்ட் ஒன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ண தான் ஆன்கோயிங் கான்செப்டில் வருது. நெக்ஸ்ட் ஒன், ஃபார் எக்ஸாம்பிள் அசெட்ஸ் ஆர் ஜென்ரலி வேல்யூட் at historical cost. Any increase or decrease in the value of asset in the short period is ignored. பார்த்தீங்கன்னா இதை ஒரு அசெட்டை வாங்குறாங்க அப்படின்னா அதோட ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், தட் மீன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு விலை இருக்கும் இல்லையா, வாங்கினப்போ இருக்கும் இல்லையா, அந்த விலையை தான் வந்து அவங்க
என்ட்ரி போடுவாங்க. இன்கேஸ் அங்கே ஏதாவது சேஞ்ச் வருது, அதாவது அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை என்ன பண்ண மாட்டாங்க, சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, தே இக்னோர்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட்னா என்ன? let us see. An asset is recorded in the books on the basis of historical cost, that is the acquisition cost. Cost of acquisition will be the base for all further accounting. Okay, எந்த ஒரு அசெட் வாங்கினாலும் இல்லை வாங்குகிறோம் அப்படின்னா அது எந்த பேஸில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதோட ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், தட் மீன்ஸ் அந்த வாங்குறோம் இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டை தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே, it does not mean that the asset will always be shown at cost. ஓகே, இது என்னது, எப்பயுமே வந்து அதே காஸ்ட்டில் தான் ஷோ ஆகும் அப்படின்றது இல்லை. It is recorded at cost at the time of its purchases, but it systematically reduced in its book value by changing depreciation. ஸோ நம்ம வாங்குறோம் இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்லேயே தான் அது மெயின்டைன் ஆகும்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் அதுக்கு எதாவது டெப்ரிசியேஷன் போட்டாங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த டிக்ரீஸ் ஆன வேல்யூ தான் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே, திஸ் இஸ் கால்ட் காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்டில் அதுக்கு லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் மீன்ஸ் அதோட குறைபாடுகளும் இருக்குது. ஓகே, let us see the A. It is an inflationary situation. When prices of commodities increases, valuing the asset at historical cost may not represent the true position of the business. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பணவீக்கம் காலம் இருக்கும் இல்லையா, ஸோ இன்ஃப்ளேஷனரி சுச்சுவேஷன். ஸோ அந்த டைமில் ஒரு கமோடிட்டியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ண முடியாது, வேல்யூங் தி அசெட் அட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மே நாட் ரெப்ரசன்ட் தி ட்ரூ பொசிஷன் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கமோடிட்டியோட விலை இன்க்ரீஸ் ஆகக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருப்போம், அது வாங்கின விலையை தானே போட்டிருப்போம், என்ட்ரி பண்ணியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது, நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு கரெக்டான ஒரு பொசிஷன், தட் மீன்ஸ் ஒரு பிஸ்னஸோட பொசிஷனை கரெக்டாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஓகே, and B, the results of business units established at different dates are not comparable if assets are recorded on historical basis. ஓகே, பார்த்தீங்கன்னா அசெட்டை வந்து நம்ம எந்த பேஸில் ரெக்கார்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம், ஹிஸ்டாரிக்கல் பேஸில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணக்குள்ள பிஸ்னஸோட ரிசல்ட்ஸை வந்து எப்படி டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வந்து நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, next one, assets which do not have acquisition costs such as human resources are not recognized under this concept. ஓகே, பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கெலாம் எந்த வித காஸ்ட்டும் கிடையாது. ஸோ assets which do not have acquisition cost, ஸோ இந்த மாதிரி அசெட்ஸ்க்கு எந்த வித அக்யூசிஷனும் இல்லாததால் என்ன பண்ண முடியாது, நாட் ரெகக்னைஸ் அண்டர் திஸ் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டில் இதை ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக், அது என்னதுன்னா டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். டியூவல் ஆஸ்பெக்ட் அப்படின்னா என்ன, டெபிட் கிரெடிட். ஓகே, ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது, நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, ஸோ தட் இஸ் கால்ட் டியூவல் ஆஸ்பெக்ட். அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட் every transaction are even as two aspects, that is dual aspects. ஓகே, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்தாலும் என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக டூ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும், that is debit and credit. For example, when Arun starts a business with cash rupees 5 lakh on the one hand, the business gets cash of rupees 5 lakh on another hand. A liability arises, that is the business has to pay Arun a sum of rupees 5 lakh. Okay, எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, அருண் என்ன பண்ணுறாரு, ஒரு பிஸ்னஸை 5 lakh அமௌண்ட் கேஷ் பே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணி. அது இல்லாமல் இப்போ பிஸ்னஸ் என்ன ஆகுது, ஒரு 5 lakh அமௌண்ட் கேஷை ரிசீவ் பண்ணிக்குது. ஓகே, ஸோ இதில் ஒரு ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒருத்தர் கேஷ் போடுறாரு, இன்னொருத்தவங்க எடுத்துக்கிறாங்க, பிஸ்னஸ் வந்து அந்த கேஷை அக்செப்ட் பண்ணிடுது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸில் பிஸ்னஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்னா லைபிலிட்டி இருக்குது. எதுக்காக, அந்த அருண் பே பண்ண 5 lakh அமௌண்ட்டை திருப்பி என்ன பண்ணணும், ரீபே பண்ணணும். ஓகே, ஸோ அந்த லைபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு இருக்குது. ஓகே, this is the concept which recognizes the fact that for every debit there is a corresponding and equal credit. Okay, இதான் என்ன ஃபேக்ட் சொல்கிறாங்க, for every debit there is a corresponding and equal credit. Okay, எந்த ஒரு டிரான்சாக்ஷனில் டெபிட் இருந்தாலும் ஸோ அதுக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக கிரெடிட் டிரான்சாக்ஷன் என்ற ஒன்று இருக்கும். This is the basis of the entire system of double entry bookkeeping. ஸோ பார்த்தீங்கன்னா இது எதோட பேஸ்லேருந்து வருது அப்படின்னா டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அதோட தான் பேஸாக வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரம் திஸ் கான்செப்ட் அரைசஸ் தி பேசிக் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், தட் இஸ் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆசெட். ஓகே, இதுக்கு ஒரு
ஃபார்மட் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி. ஓகே, ஸோ அசெட் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க ஹோல் கேபிட்டலையும் அண்ட் அங்கே இருக்க லைபிலிட்டிஸ் பொறுப்பு இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஓவராலாக அந்த ஆர்கனைசேஷனோட அசெட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் periodicity concept. Okay, this concept deals with preparing accounts for a particular period. So இந்த கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் பீரியட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 6 months ஒன்ஸ் இல்லை 1 year ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க பர்டிகுலர் பீரியட். As the proprietors, investors, creditors, employees and the government are interested in knowing the performance of the business யூனிட் பீரியாடிக்கலி. ஓகே, எதுக்காக அந்த மாதிரி வந்து பீரியட் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, ப்ரொப்ரேட்டர்ஸ் இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ், ஓனர்ஸ், இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அந்த பிஸ்னஸை பற்றின இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு பீரியட் வைஸாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. It becomes necessary to select a particular period, normally 1 year, for measuring performance. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் பீரியடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது நார்மலாக என்ன சொல்கிறாங்க, 1 year. ஓகே, 1 yearக்கு ஒன்ஸ் என்ன பண்ணணும், ஒரு ஆர்கனைசேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு வந்து இவங்களுக்குலாம் நம்ம சென்ட் பண்ணணும். ஓகே, ப்ரொப்ரேட்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ், எம்ப்ளாயீஸ் அண்ட் தி கவர்மெண்ட். Hence, financial statements are prepared after every accounting period and not at the end of its life. So ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எவ்ரி அக்கௌண்டிங் பீரியட் நம்ம என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அது முடியக்குள்ளே போய் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது நடக்காது. ஓகே, அதான் சொல்கிறாங்க, நாட் அட் தி எண்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப். ஒரு ஆர்கனைசேஷனை மூடக்குள்ளேயோ இல்லை அதை வந்து க்ளோஸ் பண்ணக்குள்ளேயோ என்ன பண்ண முடியாது, அங்கே நம்ம அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எவ்ரி இயர் நம்ம என்ன பண்ணணும், அக்கௌண்டிங் பீரியடை வந்து அப்போ நம்ம அந்த அக்கௌண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். This concept helps the business in distribution of income to the owners and comparing and evaluating performance of different periods. ஸோ இந்த கான்செப்ட் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இன்கம், வரக்கூடிய இன்கம் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ண ஒரு இன்வெஸ்டாக இருக்கலாம், இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ், ஸோ அவங்களுக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, and the next one is matching concept. Okay, matching concept means, according to this concept, revenues during an accounting period are matched with expenses incurred during that period to earn the revenue during that period. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேட்சிங் கான்செப்ட், ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஒரு ஆர்கனைசேஷனில் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை எது கூட மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் வரக்கூடிய ரெவன்யூ கூட மேட்ச் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஒரு ரெவன்யூ நம்மளுக்கு வருது, தட் மீன்ஸ் ஒரு இன்கம் வருது அப்படின்னா, அந்த இன்கம் வரதுக்காக நம்ம ஒரு சில செலவு பண்ணியிருப்போம் இல்லையா, எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்றத இது கூட மேட்ச் பண்ணுறாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் மேட்சிங் கான்செப்ட். திஸ் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் அக்ரூவல் கான்செப்ட் அண்ட் பீரியாடிசிட்டி கான்செப்ட். ஸோ இது எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு, இந்த ரெண்டு கான்செப்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த ரெண்டு கான்செப்டையும் பேஸ் பண்ணி தான் இந்த மேட்சிங் கான்செப்ட் ஃப்ரேம் ஆகுது. Periodicity concept fixes the time frame for measuring performance and determining financial status. So, periodicity concept என்ன ஃபிக்ஸ் பண்ணுது, ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா, அங்கே இருக்க பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே, all expenses paid during the period are not considered, but only the expenses related to the accounting period are considered. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் நடக்கக்கூடிய எல்லா பீரியட்லையும் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை நம்ம இதில் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு நடக்கிற, தட் மீன்ஸ் இந்த அக்கௌண்டிங் பீரியட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அக்கௌண்டிங் பீரியடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மேட்சிங் கான்செப்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். On this basis of this concept, adjustments are made for outstanding and prepaid expenses and accrued and unearned revenues. ஸோ இதில் என்னென்னதுக்குலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போடலாம். அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ஓகே, அக்ரூட் அண்ட் அன்யர்ன்ட் ரெவன்யூஸ். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இந்த கான்செப்ட் மூலமா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஆல்சோ டியூ ப்ரொவிஷன்ஸ் ஆர் மேட் ஃபார் டெப்ரிசியேஷன் ஆஃப் தி ஃபிக்ஸட் அசட், பேட் டெப்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸட் அசட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான டெப்ரிசியேஷன் ஏதாவது இருந்தால் அதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம். அண்ட் பேட் டெப்ஸ், வாட் இஸ் மீன் பை பேட் டெப்ஸ், வாரா கடன்.
ஸோ அந்த வாராக்கடனை நம்ம இதில் ஃப்ரேம் பண்ணணும். Relating to the accounting period, thus it matches the revenues earned during an accounting period with the expenses incurred during that period to earn the revenues before sharing any profit or loss. ஸோ இந்த மேட்சிங் கான்செப்ட் மூலமா என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியடில் வரக்கூடிய ரெவன்யூஸை அதுலேருந்து அது வரதுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் கூட மேட்ச் பண்ணி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரியலைசேஷன் கான்செப்ட். பார்த்தீங்கன்னா இதில் பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதிங்க. ரியலைசேஷன் கான்செப்ட். According to realization concept, any change in value of an asset is to be recorded only when the business realizes it. Okay, ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய அசெட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை யார் ரியலைஸ் பண்ணால் மட்டுமே நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியும். பிஸ்னஸ் ரியலைஸ் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த வேல்யூ ஆஃப் அசெட்டை we can change. When assets are recorded at historical value, any change in value is to be accounted only when it realizes. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அசெட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த அசெட்டோட வாங்குகிற அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட்ஸில் நோட் பண்ணுவோம். ஓகே, இன்கேஸ் அதில் டெப்ரிசியேஷன் வருது அப்படின்னா என்ன பண்ண முடியாது, நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்ல. ஸோ அந்த டெப்ரிசியேஷன் யார் பாயிண்ட் ஆஃப் வியூ போகணும், பிஸ்னஸ் வந்து ரியலைஸ் பண்ணும். ஓகே, இந்த பிஸ்னஸ் இந்த அசெட்ஸ்க்கு இவ்வளோ டெப்ரிசியேஷன் இருக்குது அப்படின்ட்டு பிஸ்னஸ் ரியலைஸ் பண்ணால் மட்டுமே என்ன பண்ண முடியும், we can change the value of the asset. That is called realization of concept. And the next one is objective evidence concept. Objective evidence concept requires that all accounting transactions recorded should be based on objective evidence. Okay, so இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தேவை, எவிடன்ஸ். ஓகே, எவிடன்ஸ் இருந்தால் மட்டுமே நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அந்த டிரான்சாக்ஷனை we can record. The objective evidence concept includes documentary evidence like cash receipts, invoices, etc. ஓகே, இப்போ நம்ம கேஷ் வாங்குகிறோம் இல்லை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிசிப்ட் வாங்கிட்டு தான் நம்ம அந்த டிரான்சாக்ஷனை முடிக்கணும். ஓகே, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி பேஸ் பண்ண எவிடன்ஸ் எல்லாமே எதுக்கு தேவை அப்படின்னா இந்த அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட்டுக்கு தேவை. It ensures authenticity, accuracy and reliability of transaction entered in the books of accounts. ஸோ இந்த மாதிரி நம்ம எவிடன்ஸ் வாங்கிட்டு டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணுறதால என்ன ஆகுது அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஒரு ஃபேர் வியூ கிடைக்குது. ஓகே, அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது, ட்ரூவாக இருக்குது. ஓகே, இன்கேஸ் எனி டவுட் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் தானா, இந்த டேட் தானா அப்படின்னு சொல்லிட்டு. Today's class is over. We will see the continuation of this class into next class. Okay, and today's homework is all of you take your page number 25 and read the terminologies given. Okay, thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promises. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1, Maths, Physics, Chemistry, Biology. Group A2, Maths, Physics, Chemistry, Computer Science. Group A3, Economics, Accountancy, Commerce and Computer Science. SRK Higher Secondary School, 45/7, Villiyanur Main Road, Karikalampakam, Puducherry 7. Contact 0413 2665 755.